ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். நான் விஷால் பொலிவர். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் வி த லீடர்ஸ் அமைப்பினுடைய கருணாகராஜன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ பாஜகவில் உங்களுடைய பயணம் நீண்ட நாட்களாக இருந்து இப்போது வி த லீடர்ஸ் அப்படின்ற அமைப்பை வந்திருக்கீங்க. குறிப்பாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பொள்ளாச்சியில் ஒரு மாநாடு நடத்திருக்கீங்க சார். பட் அதற்கு முன்னாடி இந்த அமைப்பினுடைய நோக்கம் என்ன, இப்போ தொடங்குவதற்கான காரணமாக என்ன சார் இருக்குது, தற்பொழுதைய தேவை என்னவா இருக்குது இந்த அமைப்புக்கு, தமிழ்நாட்டுக்கு? எப்போவுமே தேவை இருந்துகிட்டே தான் இருக்கும். தமிழ்நாட்டுக்கு இன்னொரு புதிய இயக்கம் தேவைப்படுகிறது. இப்போ வி த லீடருங்கிறது ஒரு சமூக சேவை அமைப்பு. அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு, தமிழகத்தினுடைய வளர்ச்சி தான் முக்கியம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. Periyar Maniamai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. ஒரு நிலையான வளர்ச்சி இருக்கணும். இந்தியாவில் தமிழகம் முதன்மை மாநிலமாக மாறணும். அதுக்கு வேண்டிய திட்டங்களை செயல்படுத்தணும். அதுதான் இந்த அமைப்பினுடைய நோக்கம், லட்சியம். அது தெளிவாக பலமுறை அவரே பேசியிருக்கிறாரு, மாநாட்டிலையும் அதை பேசியிருக்கிறாங்க. 31 மாற்றம் வரும் அப்படின்னா இப்போ இது கட்சியாக மாறி எல்லாமே ஆயத்த பணிகளில் இருக்கா? எல்லாமே தெளிவாக மாறுன்னு அவர் தெளிவாக அரசியல் கட்சியாக தான் மாறும், அரசியல் கட்சியாக இயங்குவோம். அதுக்கு முன்னாடி நம்ம வரக்கூடிய 4-5 மாதத்துக்கு ஒவ்வொரு மாதமும் ஒரு திட்டத்தை செயல்படுத்த முன்னுரிமை கொடுப்போம். இந்த மாதம் போதை இல்லா தமிழகம், அடுத்த மாதம் சுற்றுப்புற சூழலை மேம்படுத்தக்கூடிய செயல்பாடில் ஈடுபடுவோம், ஏரி கால்வாய்களை சுத்தப்படுத்துவோம், புதிதாக 50 லட்சம் மரங்களை நடுவோம். அப்படி அதுக்கு அடுத்த மாதம் அப்படி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு திட்டங்களை செயல்படுத்தி, இது வி த லீடரோட சேவை அமைப்பு. இதற்கு இடையில் பேரலாக உறுப்பினர் சேர்க்கையும் அந்த பணிகளும் நடந்துகிட்ருக்கோம். அந்த உறுப்பினர் சேர்க்கை நடந்து முடிஞ்ச பிறகு அரசியல் கட்சியாக மாறுங்கிறத தெளிவாக அறிவிச்சிருக்கிறாங்க. அரசியல் கட்சி எப்படி செயல்படுங்கிறத அறிவிச்சிருக்கிறாரு. ஜாதி மத உணர்வுகளுக்கு அப்பாற்பட்ட ஒரு இயக்கமாக இருக்கும். உண்மையான சமூக நீதி சமத்துவம் அங்கே நிலைநாட்டப்படும். தமிழ்நாடு உயரட்டும், பாரதம் வெல்லட்டும், இதுதான் கொள்கையினே சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாடு உயரட்டும், பாரதம் வெல்லட்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. இந்த கொள்கை நம்ம எப்படி சார் எடுத்துக்கிறது? திராவிடம்னு எடுத்துக்கவா, இல்லை இந்திய தேசியம்னு எடுத்துக்கவா, இல்லை தமிழ் தேசியம்னு எடுத்துக்கவா? ஏன்னா விஜய் அவர்கள் கட்சி தொடங்கும் போது திராவிடமும் தமிழ் தேசியமும் இரு கண்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ அண்ணாமலை அவர்கள் சொன்ன இந்த கொள்கையை எப்படி புரிஞ்சுக்கிறது ஒரு டேர்மாக பார்க்கணும்னா? இல்லை, தமிழ்நாடு உயரணும், அது முக்கியமான கொள்கை தானே. பாரதமும் ஜெயிக்கணும், அதுவும் முக்கியமான கொள்கை தானே. அப்போ அவர் ரெண்டையும், தமிழ்நாட்டையும் பாரதத்தையும் இரு கண்களாக இருக்காருன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. இந்தியாவுக்குள்ள தான் திராவிடம் இருக்கு, பாரதத்துக்குள்ள தான் திராவிடம் இருக்கு. அப்புறம் நீங்கள் திராவிடத்தை தனியாக பிரிச்சிங்கன்னா பாரதத்தை விட்டுருவீங்களா? அப்போ திராவிடத்தையும் ஏற்றுக்கிறீங்களா? இல்லை, நீங்கள் திராவிடங்கிறது முதல்ல. நீங்கள் ரெண்டாவது இன்னொரு கொள்கை, திராவிடம் எங்கே இருக்குது? இன்றைக்கி திராவிடம் எங்கே இருக்குன்னா தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. திராவிடத்துக்குள்ளே எந்த மாநிலம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த மாநிலம்லாம் திராவிடத்தை பற்றி பேசுறது இல்லை. கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா. கொள்கை ரீதிங்கிறது வேற, அதை வச்சு அரசியல் பண்ணுறது வேற. கொள்கை ரீதியாக நம்ம எல்லாரும் இந்தியன், திராவிடன், தமிழன், ஒவ்வொரு பிரிவாக இனம். முதல்ல என்னுடைய கிராமம் எது, அப்புறம் என்னுடைய மாவட்டம் எது, நம்ம மாவட்டத்துக்காரன்டாவேன், அப்புறமேலு என் மாநிலம் எது. பாம்பேயில் போய் நான் தமிழ்நாட்டுக்காரன், நீங்கள் தமிழ்நாடாங்க, நீங்கள் அப்படியே நேராக கனடா போங்க, நீங்கள் இந்தியன்னா நானும் இந்தியன்னா, அதானங்க நேச்சுரல். இதில் ஒன்று ஒரு அடையாளத்தை மையம் பூசிக்கிட்டு இருந்தாப்புல நீ அப்படியே மாறிட முடியுமா? நம்ம என்ன பழக்க வழக்கம், நம்ம என்ன செயல்பாடு எப்படி இருக்கோம், முதல்ல கிராமத்தை சொல்லுவோம், அப்புறம் மேலு மாவட்டத்தை சொல்லுவோம். இப்போ சென்னையில் உட்காந்துட்டு நெல்லை மாவட்டையா, இவன் மயிலாடுதுறை மாவட்டையா, அப்படி தானே பேசுகிறோம். டெல்லி போன பிறகு தமிழ்நாடா, கேரளாவா, தெலுங்கானா பேசுகிறோம். அதுக்கடுத்து வெளிநாடு போகும்போது எந்த நாடுன்னு பேசுகிறோம். இதில் எங்கே இருக்குது? ஒவ்வொரு நாள் தனித்தனியாக நீங்கள் பிரித்து பார்ப்பீங்களா? நம்ம பாரதத்தில் தான் திராவிடம் இருக்குது, அதை போய் தனியாக பேச வேண்டிய அவசியம் இல்லை. நேற்றைய மாநாட்டை பார்க்கும் பொழுது சமூக வலைத்தளங்களில் வரக்கூடிய அந்த டாக்ஸ் என்ன அப்படின்னா, பாஜக மாநாடு மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு டாக்ஸ் வருது சார். இது எப்படி பார்க்குறீங்க? பாஜகவில் இருந்தவங்களும் முன்னிலையில் இருந்த நிர்வாகிகள்லாம் அங்கே உட்காந்ததுனால அப்படி தெரியும். அப்புறம் எப்படி பாஜக மாநாடு மாதிரி இருக்குன்னு அவங்க சொன்னால் ஏதாவது ஒரு வகையில் இல்லை, ஏதாவது ஒரு வகையில் பாஜகவையும் அண்ணாமலை அவர்களையும் முடிச்சு போட்டே பார்க்கணும். பாஜக மேலே ஏற்கனவே பல புகார்களை, தமிழ்நாட்டுக்கு எதிரானவர்கள், தமிழகத்துக்கு எதிரானவர்கள். ஸ்டாலின் ஏன் தோத்தாரு?
எனக்கும் தாவேக்காவுக்கும் போட்டி, எனக்கும் பாஜகவுக்கும் போட்டி, எனக்கும் மற்ற கட்சிகளுக்கும் அதிமுகவுக்கும் போட்டின்னு அவர் சொல்லலை. தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் போட்டினார். மக்கள் அதை ஏற்றுக்கலை. அந்த மாதிரி தான் இது. பாஜக மாதிரி இருக்கு. ஏன் அண்ணாமலையை பார்த்தாலே பாஜக தலைவராக தெரியுதுன்னு சொல்லுவீங்களா? செயல்படுறாருன்னு குற்றச்சாட்டெல்லாம் வைக்கிறாங்க. இல்லை, அது ரெண்டாவது. நீங்கள் கேட்டால் அண்ணாமலை அவர்களை பார்த்தா பாஜக தலைவர் மாதிரி தெரியுதுன்னு சொல்லுவீங்களா? அங்கே உட்காந்துருக்கவங்களாம் இப்போ நாங்கள்லாம் பாஜகவில் தான் நிறைய பேர் அங்கே இருக்கோம். எங்களெல்லாம் பார்த்தோம்னா அவங்களுக்கு பாஜக ஞாபகம் வந்திருக்கோம். அதனால பாஜக மாநாடு மாதிரி தெரியும். எல்லாரும் பாஜகன்னு ஏதாவது கழுத்தில் மாட்டிட்டு வந்தாங்களா? சும்மா இதெல்லாம் கற்பனையில் பேசுறதுங்க. பாஜகலேருந்து எந்த விதத்தில் வேறுபட்டிருக்கு சார் இந்த அமைப்பு? இது எல்லா கட்சிக்கும் இந்த கேள்வி. தாவேகா பாஜகன்னு எப்படி வேறுபட்டுச்சு, கம்யூனிஸ்ட் எப்படி வேறுபட்டுச்சு, காங்கிரஸ் எப்படி வேறுபட்டுச்சுன்னு நீங்கள் ஒவ்வொன்றா அப்படி ஏதாவது கேட்டிருக்கீங்களா? ஏன் இதை மட்டும் அப்படி ஒரு நிலையில் கொண்டு போய் வைக்க பார்க்குறீங்க? இதை அண்ணாமலை அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார். மண் சார்ந்த உரிமைக்கு நான் குரல் கொடுப்பேன், தமிழ்நாடு உயரட்டும் நான் குரல் கொடுப்பேன், எந்தவித இஷ்யூ தமிழ்நாட்டுக்கு எதிராக தமிழர்களுக்கு எதிராக இருந்தால் முதல் குரல் கொடுப்பேன்னு சொல்கிறாரு. அதுதான் கொள்கை பாலிசி. தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு பேசிக் இருக்குல்ல. இப்போ உதாரணத்துக்கு இருமொழி கொள்கை தான் அப்படின்றதும் சரி, ஹிந்தி ஏற்றுக்கொள்ள மாட்டோம் சரி, நீட்டு எதிர்ப்புன்னு சரி, இது எல்லாத்தையுமே உங்கள் அமைப்பு வந்து ஏற்றுக்கொள்ளுதா? இல்லை, ஏற்கனவே யாருமே பேசலை. மூன்று மொழி மும்மொழி திட்டம் 9வது 10வதுக்கு நம்மளுடைய திட்டப்படி அது 29-30 தான் வரணும். 2029-30 இப்போவே வரப்போகுதுன்னு அறிவிப்பு வந்தோடனே யாரும் பேசாமல் தான் இருந்தால். அதை பற்றி யார் பேசணும்? முதல்ல அண்ணாமலை தான் பேசினார். அண்ணாமலை தான் அறிக்கை கொடுத்தாரு. அதுக்கு பிறகு எல்லாரும் முடிச்சு விட்டு எல்லாரும் அறிக்கை கொடுத்தாங்க. இப்போ 4 கல்லூரி நிகர்நிலை பல்கலைக்கழகமாக மாறுறதுனால 600 எம்பிபிஎஸ் சீட்டு நமக்கு விட்டு பறி போகுது. ஏறத்தாழ 9600 எம்பிபிஎஸ் சீட்டில் 600 சீட்டு காலி அப்படின்னு இதை பற்றி யார் பேசுனா? முதல்ல அண்ணாமலை தான் பேசினார். இதெல்லாம் ஒவ்வொன்றுமே மத்திய அரசுக்கு எதிராக நீங்கள் எடுத்துக்குவீங்களா? பாஜகவுக்கு எதிராக எடுத்துக்குவீங்களா? எப்படி வேணும் எடுத்துகிட்டு போங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையானது பேசியிருக்கிறார்ல. உண்மையான எதிர்கட்சி தலைவர் மாதிரி அவர் தாங்க பேசிகிட்டு இருக்காரு. உதவி பேராசிரியர்கள் சேர்க்கையில் 2707 இடங்களில் பல குழப்பங்கள் வந்திருக்குன்னு அந்த ஆசிரியர் பெருமக்கள்லாம் சொன்னதுக்கு அவர் தான் முதல்ல ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. 13,80,000 கோடி பட்ஜெட்டு வெள்ளை அறிக்கையில் வந்து கடன் இருக்குதுன்னு சொல்லும்போது, சரி கடன் இருக்குது சொல்லிட்டீங்க, அதுக்கு என்ன தீர்வு? அதுக்கு முதல்ல தீர்வை நீங்கள் கண்டுபிடிக்கணும். வெறும் வெள்ளை அறிக்கை இதை மட்டும் கொடுத்தா போதும்னு அவர் சொல்லத்தானே செய்கிறாரு. தமிழ்நாட்டு மக்களுக்காக உரிமைக்கு குரல் கொடுப்பேன். ஒரு மண் சார்ந்த ஒரு பச்சை தமிழனுங்க. நம்ம ஊரில் இருக்கிற உங்களை மாதிரி நம்மளை மாதிரி ஒரு கிராமத்திலேருந்து பிறந்து வந்த ஒரு தலைவன் ஒரு பெரிய ஆளாக வந்துட்டால் அவரை வளர விடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன வேணாலும் பிரச்சாரம் பண்ணலாம், அவரை முடிச்சு போட்டு முடக்க பார்க்கலாம் அப்படின்னா என்னங்க நியாயம்? ஆனால் 2031 ஆட்சி மாற்றம் அப்படின்றார் இல்லையா, அது எந்த அடிப்படையில் அந்த வார்த்தையை பயன்படுத்துறது? ஆட்சி மாற்றம் எப்போ வரும்? ஆட்சி மாற்றம் எப்போ வரும் சொல்லுங்க? மக்களுக்கு வந்து இந்த அரசின் மீது அதிருப்தி இருந்தால் ஆட்சி மாற்றம் வரும். அதிருப்தி பாராட்டுல இல்லைங்க. தேர்தலில் ஜெயிச்சா ஆட்சி மாற்றம் வரும். அதை சொல்லுங்க. அதிருப்தி இப்போவே அதிருப்தி இருக்கும். 6 சிலிண்டர் எங்கன்னு கேட்பாங்க. அரசு ஊழியர்கள் அனைவருமே தபால் ஓட்டு போட்டிருக்கதா சொல்கிறாங்க. தபால் ஓட்டுகள் பெரும்பாலும் தாவேக்காவுக்கு தான் போட்டாங்க. அவங்க ஏறத்தாழ 54 பிரிவுகள் போராட்டம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. நாளைக்கு போராட்டம் தொடங்குவாங்க. ஒவ்வொரு பட்டதாரிக்கு 4000 ரூபா கொடுக்குறோன்னு சொன்னோம். புதுசாக தொழில் தொடங்குகிற பெண்களுக்கு 15 லட்ச ரூபா வட்டியில் கடன் தர்றேன்னு சொன்னோம். இதெல்லாம் கேட்கும்போது தான் வரும். அப்புறம் அதெல்லாம் அதிருப்தியாக மாறாது. இப்படியே விஜய் அவர்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் நினச்சிங்களா? மக்கள் வந்து அவங்க கோரிக்கைக்காக எப்போ வேணாலும் குரல் கொடுப்பாங்க. அதிகாரிகள் போராடுவாங்க, தொழிலாளர்கள் போராடுவாங்க, அமைப்புகள் போராடுவாங்க, இயக்கங்கள் போராடுவாங்க. அந்த முடிவு அப்போ தெரியும். இன்றைக்கி அதை பற்றி பேச முடியாது. 31 என்ன நடக்கும், எப்படி நீங்கள் ஆட்சி மாற்றம் வருங்கிறீங்க, ஏன் வருதுங்கிறீங்க, எதுக்கு வரணும் அப்படிங்கிறதுல இப்போ எப்படி பேச? யாரை எதிர்க்கிறதுக்கு சார் இந்த அமைப்பு வந்து தொடங்கப்பட்டிருக்கு, அது முதல்ல தெளிவுபடுத்துங்க சார். ஏன்னா யாரை எதிர்க்கவும் நாங்கள் அமைப்பை தொடங்கலைன்றாரு. அப்போ ஒரு அமைப்பினுடைய நோக்கம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? தமிழக மக்களுக்கு நன்மை செய்வதற்காக ஆரம்பிச்சிருக்கு. இதை யாரை எதுக்குன்னு சொல்றது இல்லை சார். நேற்று பேசும்போது இல்லை எல்லா கட்சியுமே என்ன சொல்லுவாங்க, எல்லா கட்சியுமே நாங்கள் தமிழ்நாடு மக்களுக்காக போராடுறோம், தமிழ்நாடு உயர்வுக்கு போராடுவோம், உழைப்பு வந்தாலும் எல்லா கட்சியும் சொல்லுவாங்க, அண்ணன் வைகோ அவர்கள் உள்பட. இல்லை சார், ஏன் கேட்குறேன்னா நேற்று அவர் பேசும்பொழுது ஆளும் கட்சியான தாவேக்காவின் மீது விமர்சனம் வைக்காம திமுகவின் மீது தான் அதிகமாக விமர்சனம் வைக்கிறாருன்ற ஒரு பேச்சும் வந்து சமூக வலைதளங்கள் வருது. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோம்? பேச்சுல திமுகவை தான் அதிகமாக விமர்சிச்சிருக்காங்கன்னு சொல்லி சொல்றாங்க. என்ன விமர்சிச்சிருக்காரு? நானும் அங்கே தான் உட்காந்து கேட்டுட்டு இருந்தேன். எனக்கு புரியல என்ன விமர்சனம் பண்ணாரு சொல்லுங்க. திமுக நிறைய இடத்துல விமர்சனம், எந்த இடத்துல விமர்சனம் பண்ணாரு எனக்கு புரியலங்கிறேன்.
எந்த கட்சியும் விமர்சிக்கலாம். அவர் தமிழ்நாட்டுக்கு என்ன கிடைக்கணும், தமிழ்நாடு எப்படி உயரணும், தமிழ்நாட்டுக்கு அரசியலுக்கு வரக்கூடிய இளைஞர்கள் எந்த விதத்தில் சிறப்பு தேர்ச்சி பெறணும், அதற்காக ஐயா அப்துல் கலாம் அவருடைய பேரில் ஒரு பயிற்சி மையம் தொடங்குகிறோம். வர அக்டோபரில் தொடங்கி அடுத்த அக்டோபருக்குள்ளே இடத்துல 1.5 லட்சம் பேருக்கு நாங்கள் பயிற்சி கொடுத்து முடிப்போம். அதுக்கிடையில் இப்படியெல்லாம் எங்கள் சமூக சேவைகள்லாம் இருக்கும். நான் பாஜகலேருந்து எதுக்கு வந்தேன், ஆட்சி மாற்றம் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, இப்போ புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்காங்க, அண்ணன் செங்கோட்டையனை தவிர மற்ற எல்லாம் புதுசாக பதவியேற்றிருக்கிறவர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆண்டு காலம் வேணும், அதில் ஏதாவது குறைகள் அவங்களுக்கு தடுமாறினா நம்ம தான் தூக்கி பிடிக்கணும் அப்படின்னு எல்லாத்தையுமே பேசியிருக்காரு. 31 ஆட்சி மாற்றம் வரும்ன்றிருக்காரு. இப்போ ஆட்சி மாற்றம் வந்திருக்கு, இன்னொரு ஆட்சி மாற்றம் 31 வரும்ன்றிருக்காரு. அதை பொறுத்திருந்தான் பார்க்கணும். இன்னொன்று சார், இப்போ அவர் பேசும்பொழுது திமுக மட்டுமே இருக்கிறாருன்னு ஒன்றுமே இல்லையே, அங்கே எதுவுமே இல்லை. ஆனால் சரி, இன்னொன்று இப்போ அவர் பேசும்பொழுது ஜென்சி இளைஞர்கள் வருங்கால தலைமுறை இதெல்லாம் அவருடைய பேச்சில் வந்து முக்கிய சாராம்சமாக இருக்குது. ஸோ விஜயோடைய வெற்றி ஏதோ ஒரு விதத்தில் அண்ணாமலைக்கு ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கா சார்? விஜய் அவர்கள் இப்போ தான் சார் ஜென்சியை பற்றி பேசுகிறாங்க. இவர் அரசியலுக்கு வந்தவுடனே இளைஞர்களை பற்றி தான் பேசினார், இளைஞருடைய முன்னேற்றத்தை பற்றி தான் பேசினார். உண்மையான இளைஞர் விஜய் அவர்களை விட ஏறத்தாழ 10 வருஷம் பின்னாடி பிறந்திருக்காரு. இவருக்கு 53னா அவருக்கு 42 வயது தான். உதயநிதி கூட 55 தாண்டிட்டார். உண்மையான இளைஞரை பற்றி பேசுகிறது கூட ஒரு ரோல் மாடல் வேணுமா? விஜய் அவர்கள் இளைஞரை பற்றி பேசுகிறத விட அவர் அரசியலில் வர்றதுக்கு முன்னாடி சினிமாவில் ஒரு பெரிய செலிப்ரிட்டி, ஒரு பெரிய நடிகர், உச்சப்பட்ட நடிகர், அதில் எந்த மாற்றமும் இல்லை. இந்தியாவில் அதிக சம்பளம் வாங்குறதுல அவர் ஒரு நடிகராக இருக்கிறாங்க. அந்த ஒரு திரைமுகம் ரெண்டுமே அவருடைய வெற்றிக்கு பயன்பட்டுச்சு. இவர் இளைஞர்களை பற்றி தான் எப்போவுமே பேசியிருக்கிறார். புதுசாக விஜய் அவர்கள் பேசின பிறகு இவர் பேசுகிறாரு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா தப்பு. அது ஒரு சக்ஸஸ் ஃபார்முலாவாக இருக்கிறதுனால சார் அதுவும் நம்ம கையில் எடுத்துக்கலாம், அது வந்து சக்ஸஸாக கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் சார். சக்ஸஸ் ஃபார்முலா இல்லை சார், இளைஞர்கள் யாரெல்லாம் ஏற்றுக்கிறாங்கிறதா சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐயா ராமதாஸ் ஐயா கட்சியில் டாக்டர் அன்புமணி தான் எப்போவுமே இளைஞரணி தலைவராக நீண்ட நாட்கள் இருந்தாங்க. கேப்டன் விஜயகாந்த் கட்சியில் அவருடைய மைத்துனர் டாக்டர் சுதீஷ் அவர்கள் தான் எப்போவுமே இளைஞரணி தலைவர் இருந்தாங்க. ஸ்டாலின் அவர்கள் இளைஞரணி தலைவராக இருந்தாங்க. அவருக்கு பிறகு அவர் பையன் உதயநிதி இளைஞரணி தலைவராக இருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இளைஞரணி தலைவருங்கிறவர் அந்த குடும்பத்துக்கோ அந்த கட்சிக்கோ ரொம்ப ரொம்ப முக்கியமானவராக இருந்துகிட்டே இருக்காங்க. எல்லா கட்சியிலுமே இளைஞரணின்னு ஒன்று இருக்குது. புதுசாக விஜய் அவர்கள் வந்த பிறகு தான் இளைஞரணி அப்படிங்கிறதுலாம் கிடையாதுல்ல. அந்த இளைஞர்களுக்கு யாரை பிடிக்கும், அந்த இளைஞர்களுக்கு பெரும்பாலும் இன்றைக்கு அண்ணாமலையை பிடிக்கிறது. அதுதான் சார் விஷயம். அவர் இளைஞரை பற்றி பேசுகிறாரு, இளைஞர்கள் அவரை பற்றி பேசுகிறாங்க. அப்போ ஏன் புதுசாக இளைஞர்கள் நம்ம கண்டுபிடிக்கல? இளைஞர்களுக்கான முக்கியத்துவம் வேணும், இளைஞர்களுக்கு உயர்வு வேணும், அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும், அவங்களுக்கு படிக்கிறதுக்கு சரியான வழியை நம்ம காட்டணும், உயர்கல்விக்கு போகணும், ட்ராப் அவுட் ஆகக்கூடாது, முடிந்தவரை அவர்களுக்கு உதவி அரசாங்கம் செய்யணும். இந்த மாதிரி நிறைய இருக்குது, நிறைய திட்டங்கள் இருக்குது, ஒவ்வொன்றா அவர் சொல்லுவார். ஆனால் இன்னொன்று, இப்போது தாவேக்கா அரசு 2 மாதங்கள் வந்து நிறைவடைந்தது. இந்த அரசினுடைய செயல்பாடுகளை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார் செயல்பாடு இருக்குது சார். அவர் எங்கள் தலைவர் சொன்ன மாதிரி 60 நாளில் நம்ம என்ன சார் சொல்ல முடியும்? சில பாராட்ட வேண்டிய விஷயம் இருக்கலாம், சில குறை சொல்ல வேண்டிய விஷயம் இருக்கலாம். போக போக இன்னும் கொஞ்சம் காலம் பொறுத்து இருந்தாரு சார். பேசும்போது சொல்லியிருந்தாரு, இப்போ 10 லட்சம் கோடின்றது சொல்றாங்க, தாவேக்கா அரசு முடியும் போது 15 லட்சம் கோடியா மாறும் அப்படின்னு சொல்லி. ஸோ அது எந்த அடிப்படையில் சொல்றாரு? இல்லை நிர்வாகம் சரியா செய்ய மாட்டாங்க அப்படின்ற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த விஷயத்தை சார் வந்த உடனே 13,80,000 கோடி சார். 10 லட்சம் இல்லை, 13,80,000 கோடி. அரசோட கடன் 10 லட்சம் கோடி, மின் வாரியம், அது இது பொதுத்துறை நிறுவனங்கள் இதெல்லாம் சேர்த்தா 13,80,000 கோடி. அவங்க சொன்னதிலே இருக்குது சார். 75,000 கோடி வட்டி கட்ட வேண்டியது இருக்குது வருஷம். எவ்வளவு? 75,000 crores. வருவாய் பற்றாக்குறை 78,000 கோடி இருக்குது. 2 மேட்ச் ஆயிடுச்சா? உங்கள் வருவாய் பற்றாக்குறை வட்டியாக போயிடுது. அப்போ இந்த வருவாய் பற்றாக்குறை 80 கோடின்னு வச்சுங்க. அரௌண்டு 80 கோடி இன்ட்டு 5 வருஷம் 4 லட்சம் கோடி ஆச்சா? இன்னும் கொஞ்சம் கூடுதல் செலவினங்கள் உருவானா 5 லட்சம் கோடி ஆச்சா? அப்போ 13,80,000 கோடி 18,80,000 கோடி உருவாகுங்கிறது அடிப்படை ஒரு கணக்கு சார். அதுதான் தலைவர் சொன்னார். அப்போ அது இன்னும் எப்படிலாம் குறைக்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அது நிறைய திட்டமிடுவாங்க. இப்போ பாருங்கள், இப்போ டாஸ்மாக் விற்பனையை அதிகப்படுத்துறதுக்குன்னு சில முயற்சிகள் எடுக்கிறாங்கல்ல, பார்த்தீங்களா? என்ன பார்த்தீங்க? நேற்று முந்தான பேப்பர்லாம் வந்திருக்கேன். ஏறத்தாழ 53 விதமான புது விஸ்கி, பிராந்தி, ஒயின், பீரு இந்த வகைகள் சேர்க்க போகிறாங்க. லோக்கலில் மட்டுமே தயாரித்து டாஸ்மாக்கு சப்ளை ஆன சரக்குகளை வெளிமாநிலங்களில் இருந்தும்
கொண்டு வரதுக்கான தீர்மானங்கள் எடுக்கப்பட போகிறதா சொல்கிறாங்க. இப்போ டெட்ரா பாக்கெட்டில் முந்தி இவர் சொல்லும்போது நம்ம ரொம்ப எல்லாம் கோவப்பட்டோம், புதுசாமி பேசும்போது அதே மதுப்பிரியர்கள் வார்த்தையை எப்பவும் பயன்படுத்துகிறாங்க. அந்த டெட்ரா பாக்கெட்டு மறுபடியும் வருங்கிறத இப்போ சொல்கிறாங்க. அப்புறம் வெளிநாட்டு மது வகைகளும் விற்பனைக்கு தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது, நிறைய வெரைட்டி கிடைக்கும் மதுப்பிரியர்களுக்கு, அதே நேரத்தில் போட்டியும் அதிகமாகும் சப்ளையர்கிட்ட இருந்து, அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் விலை குறைச்சி கிடைக்கும். அப்படிலாம் போனால் என்ன அர்த்தம்? டாஸ்மாக் விற்பனையை அதிகரிக்க திட்டமிடுறாங்க அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ அவங்க பேசுனதுக்கு இதுக்கும் மாறுபட்ட சூழ்நிலை உருவாகுதா? இப்படிலாம் பண்ணால் தான் கடனை அதிகம் அடைக்க முடியும்னு நினைக்கலாம், தப்பு கிடையாது. எங்கள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் 5 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார், கனிம வளம் கொள்ளையை தடுத்தால் தான் தமிழ்நாட்டுடைய கடனை அடைக்க முடியும் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி கனிம வள கொள்ளையை பற்றி நம்ம தலைவர்கள், இந்த தாவேக அமைச்சர்கள் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்காங்கல்ல. யோசிச்சு பாருங்கள், அன்றைக்கி எதெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் இப்போ பேசிகிட்டு இருக்காங்க. கடன் எப்படி அதிகமானதுங்கிறதுக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் தெளிவாக விளக்கம் சொல்லியிருக்கேன். இன்னும் நேற்று அந்த மாநாட்டினுடைய நோக்கமே வந்து போதை இல்லா தமிழகம் அப்படின்றது தான். ஆனால் அந்த போதைப் பொருள் இதெல்லாம் வந்து அதிக அளவுக்கு வெளிநாட்டிலிருந்து நமக்கு வருது, அதுதான் வந்து முக்கியமான காரணமாக இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்களில் ஒன்றிய அரசினுடைய நடவடிக்கையும் ரொம்ப முக்கியமாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு நோக்கி அந்த கேள்வியை வந்து கேட்கணும் இல்லையா சார்? இதை வந்து தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடையெல்லாம் மூடணும்னு திருமாவளவன் அவர்கள் மத்திய அரசு கேள்வி கேட்டார். அந்த மாதிரி இருக்குது நீங்கள் சொன்னது. குஜராத்தில் சார் மனிதன் நீங்கள் நல்லவனா நான் நல்லவனான்னு 2 பேருக்கும் தெரியும். நீங்களும் ஒரு போதை கடத்தில் இருந்தீங்கன்னா எப்படி தெரியும்? நீங்கள் ஒரு பத்திரிகையினுடைய நிருபர், தொலைக்காட்சியுடைய நிருபர்னு நான் பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு பின்னாடி ஒரு போதை கும்பல் இருந்தால் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? பொதுவாக எங்களுக்கு வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி டாஸ்மாக் கடையை 1000 மூடிட்டோம்னா குடிக்கிறவன் நின்றுவாங்கன்னு இல்லை. பக்கத்தில் மயிலாப்பூரில் கடையை மூடிட்டா ட்ரிபிள் கேனில் போய் குடிக்க போகிறாங்க, ட்ரிபிள் கேனில் மூடிட்டா வண்ணாரப்பேட்டையில் போய் வாங்க போகிறாங்க. நம்ம போதையில்லா தமிழகம் என்று சொல்வது போதையை விரும்பக்கூடிய இளைஞர்களை, மனிதர்களை திருத்துவதற்கு வழி இருக்கிறதா? அந்த பழக்கத்திலிருந்து அவங்க விடுபட்டு வர்றதுக்கு நம்ம எப்படிலாம் பிரச்சாரம் பண்ண முடியும்? அதுதான் சார் ஃபஸ்ட்டு இலக்கு. நீங்கள் கடையை மூடுறது அப்புறம், குடிக்கிறது தவறு, குடிக்கிறது நம்ம உடலுக்கு எடுக்குது, உயிருக்கு எடுக்குது, நம்ம குடும்பத்துக்கு எடுக்குது, குடும்பத்தினுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கெடுக்குது, மனைவியினுடைய துயரத்தை கொடுக்குது, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, மகிழ்ச்சி இல்லை. இது எல்லாத்துக்கும் அடிப்படை காரணம். இன்னொரு பக்கம் சட்டவிரோத செயல்களுக்கு, வெட்டுறதுக்கு, கொலைக்கு, கொள்ளைக்கு, பாலியல் துன்புறுத்தலுக்கு, கடத்தலுக்கு எல்லாம் இந்த குடிக்கு அடிமையான உடனே அதெல்லாம் சாதாரணமாக கண்களுக்கு தெரியுது. அதனால சார் இப்போ நம்ம பார்த்தோம்ல சோழிங்கநல்லூரில் 2 தம்பிங்க கஞ்சாவை அடிச்சுட்டு போலீஸ் இன்ஸ்பெக்டர்லாம் விரட்டி அடித்தாங்க, பார்த்தீங்களா? பெரிய வீடியோவே வெளியே வந்துச்சு. அப்போ இதை என்ன பண்ணுறீங்க? அந்த மாதிரி பழக்கத்தை குறைக்கிறதா சார் முதல்ல வீதியினுடைய போதை இல்லா தமிழகங்கிற நோக்கமே அதுதான். அப்புறமேல இது யார் பொறுப்பு, எந்த ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்துச்சா இல்லை இஸ்ரேலேருந்து வந்துச்சாங்கிறதெல்லாம் அது அப்புறம் தான். முதல்ல நம்ம தனி மனிதன் அந்த பழக்கத்திலிருந்து விடுதலையாகும், இளைஞர்களை விடுவிப்போம், அதற்கு பிரச்சாரம் பண்ணுவோம், அதற்கு அங்கங்கே நோட்டீஸ் கொடுத்து மக்களுக்கு திருத்த பார்ப்போம், இதனுடைய தீமைகளை விலக்கி கூட்டங்கள் போடுவோம். அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. நீங்க யார் பொறுப்புங்கிறது, இதுல விஜய் பொறுப்பா மத்திய அரசு பொறுப்பாங்கிறதால நம்ம பேசலையே. இதே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, நேற்று அண்ணாமலை அவர்கள் பேசும்பொழுது சாதி மதத்தை வந்து வீட்டோட பூட்டிடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பட் அதில் அவர் பேசும்பொழுது நான் ஒரு ஹிந்து அப்படின்றதையும் அவர் அங்கே குறிப்பிடுறாரு. ஸோ ஒரு சாஃப்ட் ஹிந்துத்வா ஐடியாலஜியோட இதை போகிறத நம்ம புரிஞ்சுக்கலாமா? நான் இந்துன்னு சொல்றதே இந்துத்துவாவா? நீங்க சாதி மதத்தை வீட்டோட நீங்க என்ன சொல்ல வர்றீங்க? நீங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னு புரியலையே. நான் காலையில் உபி வச்சுட்டு சாமி போட்டு வச்சுட்டு உட்காந்துருக்கேன். அப்போ நான் வந்து ஜாதி வெறியனா மத வெறியனா? யோசிச்சு பாருங்க. அவரே சொல்றாருல சார், வீட்டோட பூட்டிட்டு வாங்க. அவர் சொன்னது என்ன சொன்னாரு? தமிழன் என்ற வட்டம் சுருங்கக்கூடாது. தமிழன் என்பது ஒரு பெரிய வட்டம். இந்த பெரிய வட்டத்தில் இந்து இருக்கணும், இஸ்லாமியர் இருக்கணும், கிறிஸ்தவர்கள் இருக்கணும். இதில் யாருமே இல்லைன்னா அது சின்ன வட்டம் ஆயிரும். உலக அளவில் இருக்க தமிழர்கள் ஒன்று சேரணும், தமிழ்நாட்டை உயர்த்தணும். அதுதான் என்னுடைய ஆசை. இதற்கு பிறகு நானும் ஒரு இந்து, டெய்லி சாமி கும்பிட்றேன், விபூதி பூசுகிறேன், குங்குமம் வைக்கிறேன். ஆனால் என்னுடைய உணர்வுகளை, அந்த மத சம்பந்தப்பட்ட உணர்வுகளை, முருகா, மீனாட்சி அம்மா, காமாட்சி அம்மா, பத்திரகாளி அம்மா, எல்லாம் காலையில் ஒரு பூஜையெல்லாம் முடித்து சாமி கும்பிட்டுட்டு விபூதி பூசிட்டு வீட்டை விட்டு வெளியே வரும்போது அந்த மத உணர்வுகளை உள்ளே வச்சுருவோம். உள்ளே வச்சிருவோம்னா ஒழிச்சு காணாமல் போக செய்கிறோம் இல்லை, வீட்டில் வச்சுருவோம். வெளியில் வந்தால் 4 கிறிஸ்டினை பார்ப்போம், 4 முஸ்லீம் பார்ப்போம், எல்லார்ட்டையும் சகோதரர்களாக பழகுவோம். அதுதான் சொன்னார்.
அப்போ அது லைட் இந்துத்துவா ஸ்ட்ராங் இந்துத்துவானா என்ன சார் இது? ஒரு மனுஷன் எப்படி வேணாலும் பேசலாங்கிற மாதிரி தான் கேள்வி, எப்படி வேணாலும் கேட்கலான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. இதில் எல்லாருக்குமே அவர் சொன்ன பொறுப்பு எல்லாருக்கும் இருக்குது. ஒரு கிறிஸ்டின் ஒரு முஸ்லீமுக்கும் இந்த பொறுப்பு இருக்குது. நீங்கள் எல்லாம் அவங்க குல்லா வச்சுட்டு வர்றாங்க, அவங்க அடையாளம் ஒரு இஸ்லாமியர் குல்லா வைக்கிறாங்க, ஒருத்தருக்கும் ஒரு அடையாளம் இருக்காங்க. கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு சில்வர் செயினோ எந்த செயினோ போட்டிருந்தா அதில் சிலுவை அதில் இருக்கும், அது அவங்களுடைய அடையாளம். சில பேர் பொட்டு வைக்க மாட்டாங்க கிறிஸ்டின், அது ஒரு அடையாளம். இது எல்லாமே அவங்க மதம் சார்ந்த விஷயம். ஒருத்தர் மத உணர்வுகளில் இன்னொருத்தர் மூக்க நுழைக்கிறது தப்பு. அது எந்த மதமாக இருக்கட்டும், இந்துவாக இருக்கட்டும், கிறிஸ்டியனாக இருக்கட்டும், இஸ்லாமியாக இருக்கட்டும், இவர் ரொம்ப தெளிவாக மக்களுக்கு ஒன்று சொல்லியிருக்கிறார். நம்ம எல்லாம் தமிழுங்கிற பெரிய வட்டத்தில் இருக்கோம். இந்த உலகத்துக்கே வழிகாட்டிய மூத்த குடி தமிழ் குடி. அப்படி இருக்கிற குடியில் நம்ம எல்லாரும் ஒன்றா இருப்போம். இடையில மதங்கள்லாம் இடையில வந்திருக்கோம் போயிருக்கோம். இங்கே 850 வருஷம் இஸ்லாமியர் ஆட்சி நடந்தது, 250 வருஷம் வெள்ளையர் ஆட்சி நடந்தது. அப்போ சமூகத்தில் எவ்வளோ மாற்றங்கள் மதத்தை மாற்றி உண்டாக்கியிருக்கலாம், அதை பற்றி கவலை இல்லை. ஒருத்தர் ஏற்றுக்கிட்டாங்க மனசார, அந்த கடவுளை வணங்குறாங்க, அது தப்பு கிடையாது. அதே மாதிரி நான் இந்துவா, நான் இந்து, விபூதி பூசுவேன், குங்குமம் வைப்பேன், சாமி கும்பிட்டு தான் வீட்டு விட்டு வெளியே வருவேன். ஆனால் அந்த மத உணர்வு சம்மந்தப்பட்டு தான் மக்கள்கிட்ட பழகிறோமா? ஒரு கடையில் ஜாமான் வாங்குறீங்க, என்ன மதம்னு கேட்டு கொடுக்குறீங்களா? ஃப்ளைட் டிக்கெட்டுக்கு போட என்ன மதம் டிக்கெட் கொடுக்குறீங்களா? சினிமா தியேட்டருக்கு போனால் என்ன மதம் கேட்டு டிக்கெட் கொடுக்குறீங்களா? எந்த தொழிலையும் மதம் இல்லை. மனித வாழ்க்கையில் அன்றாட வாழ்க்கையில் எந்த தொழிலையும் அன்றாட நடவடிக்கையில் மதமே கிடையாது. தலைவர் அதுதான் சொன்னார், என்னுடைய மத உணர்வுகளை நான் வீட்டில் வச்சுருக்கேன், பத்திரமா வச்சுருக்கேன், டெய்லி சாமூடு. வெளியே வரும்போது எல்லாரும் ஒன்றுங்கிற ஒரு பரஸ்பர உணர்வோட சமமாக மதித்து சமமாக பழகுவேன், சமத்துவத்தை உண்டு பண்ணுவேன்னு அண்ணாமலை சொன்னார்னா அதுக்குள்ள ஒரு குற்றம் கண்டுபிடிக்க ஒரு கூட்டம் அலையுது. தொடர்ந்து பேசும். உங்கள் நேரத்துக்கும் கருத்து பெருக்கும் மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.